க்ளோஸ் ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணா பொறக்க போற குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்கும்லாம் சொல்றாங்க. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியமா இரு, உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன்டா உனக்கு. ஆகப்படுறதே நீ தான்டா. இந்த ப்ரோமோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கங்காவுக்கும் காவேரிக்கும் ஸ்கேன் பண்றாங்க. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரி குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நேர்த்திக்கடன்லாம் போட்டோம் அப்படின்ட்டு நேர்த்திக்கடன்லாம் நிறைவேத்துறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா இருந்துட்டு நம்மளும் நம்ம குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டோம். அதெல்லாம் அம்மா பெருசாவே நினைக்கல. ஆனா காவேரி குழந்தை மட்டும் நல்லா இருக்கணும்னு நேர்த்திக்கடன்லாம் நிறைவேத்துறாங்க. இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு அம்மா மேல கோபமும் காவேரி மேல வெறுப்பும் வருது. இங்க சாரதா கிட்ட கங்கா அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல கல்யாணம் பண்ணா குழந்தைக்கு ஏதாவது குறை உண்டாகும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்கம்மா அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா சாரதா ஒரு ஆறுதல்னாச்சும் சொல்லணும். ஆனா ஆறுதல் கூட கங்காவுக்கு சொல்லாததுனால தான் கங்காவுக்கு இவ்வளவு பெரிய வெறுப்பு காவேரி மேல உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் சாரதா தான் 2 பேத்தையும் பாரபட்சம் பார்க்குற மாரி இங்க தெரியுது. சாரதா தான் 2 பேருக்குள்ளேயும் வெறுப்பு உண்டாக்குறதுக்கும் காரணமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.